இன உரிமையும் மொழி உரிமையும் மண் உரிமையும் அடங்கிய தமிழ் தேசியம்தான். அப்படித்தான் இருக்க முடியும். இல்லை என்றால் இந்திய அரசோடு உறவே இல்லை என்று நாம் அறுதியிட்டு சொன்னால் தனித்தமிழ்நாடு என்பதுதான் தமிழ் தேசியமாக இருக்க முடியும். தமிழ் தேசியம் பேசுகிற நண்பர்களே, தெளிவுபடுத்துங்கள். நாம் பேசுகிற தமிழ் தேசியம் இந்திய பேரரசுக்கு உட்பட்ட மொழி இன மண் உரிமைகளுக்கான தமிழ் தேசியமா அல்லது தமிழ் நாடு தனிநாடு என்கிற அடிப்படையிலான தமிழ் தேசியமா? இந்த கேள்விக்கு விடை வேண்டும். தமிழ்நாடு தனிநாடாக வேண்டும் என்று நீங்கள் உரத்து சொன்னால் அந்த குரலோடு இணையும் விடுதலை சிறுத்தைகளின் குரலும். அதிலே எங்களுக்கு மாற்று கருத்தில்லை. ஆனால் அப்படி யாரும் சொல்ல மாட்டீர்கள். ஆனால் இந்திய தேசியத்தை எதிர்க்கிறோம் என்று சொல்லுவது வெறும் பம்மாத்து. அது அப்படி எதிர்க்க முடியாது. பிராக்டிக்கலாக நாம் பேச வேண்டும். ஆயுதம் ஏந்தி போராடுகிற அமைப்பாக மாறி தமிழ்நாடு தனிநாடாகும் என்ற அந்த அடிப்படையில் பேசுகிற தமிழ் தேசியமா அல்லது இந்திய ஒன்றியத்துக்குட்பட்ட மொழிவழி உரிமை மொழிவழி தேசியம் என்கிற அந்த தமிழ் தேசியமா என்பதற்கும் நமக்கு ஒரு புரிதல் தேவை. எங்களை பொறுத்தவரையில் தமிழகத்தில் ஆயுதம் தாங்கிய ஒரு போராட்டத்தை முன்னெடுத்து அதை வெற்றிகரமாக வழிநடத்தி செல்வதற்கு இயலுமா என்கிற கேள்வி எழுகிற போதெல்லாம் ஈழம்தான் கண்முன்னால் வந்து நிற்கிறது. விடுதலை புலிகள் இயக்கத்தின் வலிமையை விடவா ஒரு பிரபாகரன் தமிழ்நாட்டில் தோன்றிவிடப் போகிறான்? ஒரு படையை கட்டமைத்து விட போகிறான். சிங்கள அரசு சுண்டைக்காய் அரசு இந்திய அரசோடு ஒப்பிடுகிற போது